ஆழ்கடல் மற்றும் கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கவும் தகவல் தொடர்பை உறுதி செய்யும் நோக்கிலும் CMS-03 எனும் புதிய செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்புகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். உலக நாடுகள் இஸ்ரோவை திரும்பி பார்ப்பதற்கு காரணமாக இருந்த சந்திரயான் 3 வெற்றிக்கு பிறகாக இஸ்ரோவுடைய பாகுபலி என செல்லமாக அழைக்கப்படக்கூடிய LV-M3 ராக்கெட்டின் மூலமாக இந்திய நிலப்பரப்பிலிருந்து விண்வெளிக்கு, அதாவது GTO எனப்படக்கூடிய ஜியோ சிங்க்ரனைஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு, புவி சுற்றுவட்ட பாதைக்கு 4 டன் அளவிலான ஒரு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்ப இருக்கிறது இஸ்ரோ. பாகுபலி எனப்படக்கூடிய LV-M3 எனப்படக்கூடிய GSLV ரக ராக்கெட் கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய GTOவில் இந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்த இருக்கிறது. சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு தளத்திலிருந்து இந்த ராக்கெட் ஞாயிற்றுக்கிழமை 5:26 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் CMS முக்கியமாக ஆழ்கடல் நிலப்பரப்பையும் அதே போல நிலப்பரப்பையும் இணைக்கக்கூடிய இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை இந்த செயற்கைக்கோளின் மூலமாக இந்தியா வலுப்படுத்த இருக்கிறது. இதுதான் அதனுடைய பிரதானமான நோக்கம். இந்த CMS-03 என்பது எதற்கான தேவை என்பதால் இதுவரையில் இந்தியா நிலப்பரப்பிலிருந்து 48 செயற்கைக்கோள்களை அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தை, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை டெவலப் செய்வதற்காக அனுப்பியிருக்கிறது. இறுதியாக 2013ஆம் ஆண்டு விண்ணுக்கு செலுத்தப்பட்ட GSAT-17 செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் முடிவடைய இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 1600 கோடி ரூபாய் செலவில் இந்த CMS-03 எனப்படக்கூடிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்ப இருக்கிறது. 4400 கிலோ, கிட்டத்தட்ட 4 டன் அளவிலான செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்புவதற்கு GSLV ரக ராக்கெட் தான் இந்தியாவில் மிகவும் புகழ்வாய்ந்த ராக்கெட்டாக இருக்கிறது. இறுதியாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல சந்திரயான் 3 ரக ராக்கெட் தான் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே வழியில் LV-M3 ராக்கெட்டை இதற்காக பயன்படுத்த இருக்கின்றனர். இந்த LV-M3 ஏன் பாகுபலின்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய உருவத்தை பார்க்கும்போதே தெரிகிறது. இந்திய அளவில் PSLV போன்ற சிறிய ரக ராக்கெட்டுகள் இருந்தாலும் GSLV ஜியோ சிங்க்ரனைஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள் ஆகிய இந்த ராக்கெட்டின் மூலமாகத்தான் செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் 3 முக்கிய பாகங்கள் இருக்கிறது. இக்னிஷன், ப்ரொப்பலண்ட் என இருக்கிறது. இந்த ராக்கெட்டுடைய உச்சத்தில் தான் இந்த CMS-03 எனப்படக்கூடிய அந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படுகிறது. சரியாக 15 நிமிடத்தில் இந்த முறை என்பது துவங்குகிறது. S-200 இக்னிஷனில் தொடங்கி CMS-03 உடைய செப்பரேஷன் வரையில் இந்த செயல்பாடு என்பது இருக்கிறது. முக்கியமாக இதுவரையில் எத்தனை செயற்கைக்கோள்கள் தகவல் தொழில்நுட்பத்திற்காக அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் மல்டிபேண்ட் செயற்கைக்கோள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இருப்பதால் இந்திய கடற்படையின் தகவல் தொழில்நுட்பத்திற்கு மிக முக்கிய பங்காற்ற இருப்பதாக தெரிகிறது. அந்த அளவில் மிக முக்கிய செயற்கைக்கோளை தங்களுடைய மிக உயரிய ராக்கெட் ரகமான GSLV-யின் LV-M3 ரகத்தின் மூலமாக இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்த இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.